சூப்பருங்க. அந்த குடும்பத்தோட ஆணி வேலையே கை வச்சிட்டீங்க. இனிமே அந்த குடும்பம் தலையெடுக்கிறதே கஷ்டம். ஆமாமா, தான் பொண்டாட்டியால இப்படி ஒரு அவமானம் வரும்னு ரகுராம் நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டாமா. அண்ணே, லிங்கம் சொல்ல வர விஷயமே வேற. அந்த குடும்பத்தோட ஆணி பேரு அண்ணன் தம்பி ஒற்றுமை தானே. முதல் முறையா சிவா தான் அண்ணனுக்கு எதிரா பேசுறான். தான் உடன் பிறப்பே தனக்கு எதிரா பேசினதே ரகுராமுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். அவங்க ஒற்றுமையிலேயே இப்ப கைய வச்சிருக்கோம்ல, அதுதான் லிங்கம் சந்தோஷமா சொல்றேன். பஞ்சாயத்துல அந்த ரகுராமனை தூக்கிட்டு அந்த இடத்துல சிவராமனை உட்கார வச்சதும் உங்க ஆட்டம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. இது வரைக்கும் ராமன் லக்ஷ்மணனா இருந்த அண்ணன் தம்பிங்கள வாலி சுக்கிரவனா மாத்தி விட்டீங்க. ரகுராமனும் சிவராமனும் இப்ப எதிரும் புதிரும் ஆயிட்டாங்கல்ல. இதுவே நமக்கு கிடைச்ச முத வெற்றிங்கிற. ஆமா லிங்கம், இந்த சண்டை இதோட நிக்காது. இதுக்கப்புறம் குடும்பத்துல நிறைய குழப்பங்கள்லாம் வரும், வெறுப்பு அதிகமாகும், சந்தேகம் வரும், வார்த்தை தடிக்கும், சண்டை உச்சக்கட்டத்துக்கு போகும். அப்புறம் என்ன, சொத்தை பிரிப்பாங்க. அந்த கூட்டு குடும்பம் சின்ன பின்னமா செதறி போயிடும். அதுக்கப்புறம் குடும்ப மானமே கப்பலே. இந்த ஊரே ஜானகிக்கு திருடி பட்டம் கட்டும். ரகுராமால ஊருக்குள்ள தலை காட்டவே முடியாது. அப்புறம் என்ன, மொத்த குடும்பமும் ஊரே காலி பண்ணிட்டு போக வேண்டியது. ரகுராம் எனக்கு பண்ண பாவத்துக்கு நாளைக்கு வரப்போற தீர்ப்பு தான் அந்த குடும்பத்துக்கு நான் அடிக்க போற சாவு மணியாரம்.